ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடலைப்பயிரை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சுக்கலாம். அதில் 2 காஞ்ச மிளகாய், பெருஞ்சீரகம், பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், உளுத்தம்பயிறு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கின பிறகு மஞ்சள் தூள், குழம்பு மிளகாத்தூள், புளி ஒரு லெமன் சைஸ்க்கு ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா கரைச்சி வடிகட்டி அதை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எவ்வளோக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு காரம் பார்த்து செக் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பு மிக்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றி. இது 2 மெத்தடில் செய்யலாம். ஃப்ரை பண்ணியும் போடலாம், பாயில் பண்ணியும் போடலாம். எனக்கு அந்த டேஸ்ட்டோட இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கடலைப்பருப்பு எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு குழம்பு நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம இறக்க போகிற டைமுக்கு இந்த உருண்டைகளை போட்டு இறக்கிட்டோம்னா குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்படி தான் நாங்கள்